All glory be to God. இன்றைய தேவ செய்தியினுடைய தலைப்பு பொல்லாப்பு செய்யாதீர்கள். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி உபாகமம் 31 அதிகாரம் 29வது வசனத்தின் கடைசி பகுதி. உபாகமம் 31 அதிகாரம் 29வது வசனத்தின் லாஸ்ட் பார்ட் நானே உங்களுக்காக வாசிக்கட்டும். கடைசி நாட்களில் உங்கள் கைகளினாலே கர்த்தரை கோபப்படுத்தாதபடிக்கு அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வீர்கள் என்பதை அறிவேன். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யாதீர்கள். ஆதியாகமம் 16 அதிகாரம் 13வது வசனம் வாசித்து பாருங்கள். அங்கு ஆகார் என்கிற ஒரு பெண்மணி தேவனுக்கு ஒரு பெயர் சூட்டுகிறார். என்ன பெயர் வைத்தால், நீர் என்னை காண்கிற தேவன் என்று ஆண்டவருக்கு பெயர் சூட்டினாள். இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட வெளிப்பாடு தேவை. கர்த்தர் என்னை காண்கிற தேவன். தேவாதி தேவன் நம்முடைய எல்லா செயல்களையும், எல்லா சூழ்நிலைகளையும், நம்முடைய எல்லா ஆக்டிவிட்டிஸ்களையும் அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளும், நம்ம எங்கு போனாலும், எங்கு வந்தாலும், எங்கு அமர்ந்தாலும், எதை பேசினாலும் அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஆகவே அவருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யாதீர்கள். பக்தனாகிய மோசே தன் வயதான காலத்தில் இந்த உபாகமம் என்கிற புத்தகத்தை எழுதினார். பக்தனாகிய மோசே இந்த புத்தகத்தில் ஒரு பாடலை கூட எழுதி வைத்திருக்கிறார். அந்த பாடல் தான் உபாகமம் 32 அதிகாரம். பாடலை பாடுவதற்கு முன்பு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை சொன்னார். என்ன தீர்க்க தரிசனம்? கடைசி நாட்களே நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரை கோபப்படுத்தும்படிக்கு அவருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வீர்கள். அதுதான் தீர்க்க தரிசனம். எனக்கு பிரியமானவர்களே, நீங்களும் நானும் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளும் தேவனுடைய பார்வையில் செம்மையாக இருக்கிறதா? அல்லது நீங்களும் நானும் செய்கிற ஒவ்வொரு செயல்களும், கிரியைகளும் பொல்லாப்பாக இருக்கிறதா? சற்று யோசித்து பாருங்க. செம்மையாக இருக்கிறதா அல்லது பொல்லாப்பாக இருக்கிறதா? தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பொல்லாப்பு ஆதியாகமம் 6 அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, மனிதனின் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டார். நித்தமும் டெய்லி அந்த மனுஷனுடைய யோசனைகள் பொல்லாப்பு. எப்போது இருந்து அந்த பொல்லாப்பு வந்தது? மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி, ஆதியாகமம் 8 அதிகாரம் 21வது வசனம், ஆதியாகமம் 8:21, அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாக இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தரின் பார்வைக்கு நீங்களும் நானும் பொல்லாப்பு செய்யக்கூடாது. திருமறையில் உதாரணம் இருக்கிறதா? 5 ராஜாக்களுடைய பொல்லாப்பை குறித்து நான் உங்களோடு கூட பேசட்டும். திருமறையிலே 5 ராஜாக்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பு செய்தார்கள். அதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும்.
அந்த ராஜாக்களை போல நாம் பொல்லாப்பு செய்யக்கூடாது. முதலாவது சவுல் ராஜாவின் பொல்லாப்பு. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பாருங்கள். சவுலே, நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லானதை செய்தது என்ன? இங்கு சவுல் ராஜா கொள்ளையின் மேல் பறந்தான். தேவாதி தேவன் எதை வேண்டாம் என்று சொன்னாரோ அதை சவுல் ராஜா பலாத்காரமாக எடுத்துக்கொண்டான். ஒரு கழுகு தன் இரையை எப்படி கொத்திக் கொண்டு பறக்கிறதோ அதுபோல சவுல் ராஜா கொள்ளையின் பொருள்களை கொத்திக் கொண்டு எடுத்தான். சவுல் ராஜா கொள்ளையின் பொருள்களை அவன் எடுத்துக்கொண்டு வந்தது மட்டுமல்ல, மறைத்து வைத்தான். 15ஆம் அதிகாரம் 3வது வசனம். தேவன் திட்டவட்டமாக சொன்னார், அமிலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து விடு, இறக்க வைக்காதே, எல்லாவற்றையும் கொன்று விடு. ஆனால் சவுல் ராஜா என்ன செய்தான்? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆகாகையும் ஆடு மாடுகளினுடைய முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போடாமல் தனக்காக எடுத்துக்கொண்டான். இதுதான் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பு. சாமுவேல் தீர்க்கன் வருகிறார், சவுலை பார்த்து கேட்கிறார், சவுலே சவுலே, கர்த்தருடைய வார்த்தை நீ நிறைவேற்றி விட்டாயா? சவுல் என்ன சொன்னார் தெரியுமா? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஐயா, கர்த்தர் என்னென்ன சொன்னாரோ அதன்படி கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றி விட்டேன். எவ்வளவு அண்ட புழுக ஆகாய புழுக பச்சை பொய். அவன் நிறைவேற்றல, ஆனா நிறைவேற்றி விட்டேன் என்று போய் சொன்னான். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 14வது வசனம். இப்படி இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போது சவுலினால் மறைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த ஆடுகளும் அந்த மாடுகளும் சத்தம் போட்டன. தீர்க்கன் சாமுவேல் சொன்னார், என்ன சவுலே, என் காதுகளில் ஆடுகளின் மாடுகளின் சத்தம் கேட்கிறதே என்றான். எனக்கு அன்பானவர்களே, நான் ஒன்று சொல்லட்டுமா உங்களுக்கு? நீங்கள் செய்த பாவம் ஒரு நாள் உங்களை காட்டிக் கொடுக்கும். நீங்கள் செய்த பாவம் உங்களுக்கு ஒரு நாள் இகழ்ச்சியை கொண்டு வரும், உன் பேரை நாசப்படுத்தும். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். சவுல் ராஜா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனான். ஆகவேதான் சவுலை அழித்தது யார்? அமலேக்கர்கள். ஏன்? அமலேக்கர்களை அன்றைக்கு கொன்று போட்டு இருக்க வேண்டும். அமலேக்கரை விட்டுட்டான். இன்றைக்கு அதே அமலேக்கன் சவுல் ராஜாவை கொன்று போட்டான். எனக்கு அன்பானவர்களே, தேவாதி தேவன் உங்களுக்கு போதித்த போதனைகளுக்கு உபதேசங்களுக்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படிந்து வாழ்கிறீர்களா? அழிக்க வேண்டிய அமலேக்கியர்களை அழித்து விட்டீர்களா? அல்லது தப்பிக்க வழி செய்து விட்டீர்களா? சிங்காசனத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிற ஆவிகளை சங்கரிக்காமல் இரக்கம் காண்பித்து கஞ்சாடியாக விட்டு விட்டாயா? தேவனிடத்திலே போய் சொன்னாயா?
நீங்க இப்படி செய்தால் தேவன் உன் மனதை அறிவார். கர்த்தரின் பார்வைக்கு இவைகள் எல்லாம் பொல்லாப்பாகும். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது குறிப்பு, தாவீது ராஜாவின் பொல்லாப்பு. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்து பாருங்கள். துக்க நாள் சென்ற பின்பு தாவீது அவளை அழைத்து அனுப்பி தன் வீட்டிலே சேர்த்துக் கொண்டான். அவள் இவனுக்கு மனைவியாகி இவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 27வது வசனம். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பாக இருந்தது. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். தாவீதே, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து கர்த்தருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? பக்தனாகிய தாவீது செய்த பொல்லாப்பு என்ன? நான் சிலவற்றை சொல்லி முடிக்கட்டும். ராஜாக்கள் எல்லாரும் யுத்த காலத்திற்கு யுத்தத்திற்கு போகும்போது தாவீது என்பவன் ஒரு ராஜா யுத்த காலத்திற்கு போகல, எருசலேமிலே இருந்து விட்டான். இது ஒரு பொல்லாப்பு. மாடி மேல போயிட்டு வாக் பண்றாரு, பக்கத்தில் ஸ்நானம் பண்ணுகிற ஒரு பொண்ணை பார்த்தான். அது மட்டுமல்ல, அவளை குறித்த ஃபுல் டீடைல் கேட்கிறான். இது ஒரு பொல்லாப்பு. வேறு ஒருவனுடைய மனைவியை தன் மனைவியாகி கொண்டது, அது ஒரு பொல்லாப்பு. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த பெண்ணின் கணவர் உரியாவை கொன்று போட்டானே, அது ஒரு பெரிய பொல்லாப்பு. இன் ஷார்ட், தாவீது தேவ பிரமாணத்தை அசட்டை செய்தான், அசட்டை பண்ணிட்டான். இந்த உரியா என்றால் என்ன பொருள் தெரியுமா? ஜெகோவா இஸ் மை லைட் அண்ட் ஃப்ளேம். யெகோவாதான் என் வெளிச்சமும் தீபமாக இருக்கிறார். தாவீது இந்த தீபத்தையே இந்த வெளிச்சத்தையே அழித்து விட்டான். நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த தீபத்தை இந்த வெளிச்சத்தை நீங்கள் அழித்து விட்டால் உன் வாழ்க்கை தாறுமாறாகும். உன் வாழ்க்கை தாறுமாறாகும். நம் ஒவ்வொருவருடைய மனசாட்சி தான் நமக்கு தீபமாக இருக்கிறது. அநேகர் இந்த மனசாட்சி என்னும் தீபத்தை வெளிச்சத்தை அணைத்து விடுகிறார்கள். அது பெரிய பொல்லாப்பு. சத்துருக்கள் தூஷிப்பதற்கு பக்தனாகிய தாவீது இடம் தந்து விட்டான். இப்போ பக்தனாகிய தாவீதினுடைய வாழ்க்கை முழுவதும் சாபமாகிவிட்டது. பக்தனாகிய தாவீதினுடைய வீட்டை சுற்றி மரணம் என்ற பட்டயம் சுற்றி கொண்டே வருகிறது. மரணம் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு மரணத்தை உருவாக்கணும். எனக்கு அன்பானவர்களே, உங்க ஒவ்வொரு செயல்களையும் சற்று சீர்தூக்கி பாருங்கள். கர்த்தரின் பார்வைக்கு ஒளிப்பிடத்திலே பொல்லாப்பை நீ நடப்பித்தாயா? 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஒளிப்பிடத்தில் செய்த பொல்லாப்பை நீ நடப்பித்தது உண்மையானால் அதற்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பு எல்லா மக்களுக்கு கண்களுக்கு முன்பதாக அந்த நியாய தீர்ப்பு வரும். நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். பக்தனாகிய தாவீது பொல்லாப்பு போல நான் செய்ய மாட்டேன்,
இந்த தீபத்தை, இந்த வெளிச்சத்தை அணைக்க மாட்டேன். மற்றவருடைய பொருட்களை இச்சிக்க மாட்டேன். லஸ்ட் இருக்கக்கூடாது. நீங்க ஒப்பு கொடுக்கணும். இல்லைன்னா அதுதான் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பு. உங்களுக்கு பகிரங்கமாக பயங்கரமான ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். மூன்றாவதாக சாலமோனின் பொல்லாப்பு. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்க. சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாக பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். சாலமோன் என்ன பொல்லாப்பு செய்தார்? 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1 வசனம், லாஸ்ட் பார்ட், கடைசி பகுதி. அந்நிய ஜாதியரான அநேக ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தான். அந்நிய ஜாதிகள் பெண்கள் மீது. வேறு வார்த்தையில் சொல்லட்டுமா? சாலமோன் ராஜா வேறுபாட்டின் ஜீவியத்தை காத்துக்கொள்ளல. வேறுபாட்டின் ஜீவியம் இல்ல அவன் இடத்துல. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம், லாஸ்ட் பார்ட். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து, எவர்கள் மேல்? அந்நிய ஸ்திரீகள் மேலே. அவர்களோடு ஐக்கியமாக இருந்தான். யாரோடு? அந்நிய ஸ்திரீகளோடு. தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு நேசம், பாசம், ஐக்கியம் இப்பொழுது இல்லை சாலமோனுக்கு. தேவன் மீது வைக்கக்கூடிய நேசம், பாசம், ஐக்கியம் ஃபுல்லா டோட்டலி அந்நிய பெண்கள் மீது போய்விட்டது. ஆகவே வசனம் 3 சொல்லுகிறது, சாலமோன் இருதயம் வழுவி போனது. வசனம் 4, வயது சென்ற சாலமோன் தன்னைத்தானே கட்டுப்படுத்த முடியவில்லை. இப்போ இவனால எதையும் செய்ய முடியல. இருதயம் உத்தமமாக இல்லை. வசனம் 5, விக்கிரகங்களை, அந்நிய தேவர்களை பின்பற்றினான். எல்லாம் அந்த அந்நிய பெண்கள் சொல்லுவதை போல கேட்டு ஆடனான். இந்த விக்கிரகங்களுக்கு கோவில்களை கட்டினான். இந்த விக்கிரகங்களுக்கு மேடைகளை கட்ட ஆரம்பித்தான். எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக இருக்கிறதா? நீங்க குடும்பத்தோடு ஆண்டவரை உத்தமமாக பின்பற்றுகிறீர்களா? அல்லது கிறிஸ்துவ விட்டு தூரமாக போய்விட்டீர்களா? அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்களில் தெளிவாக இதை குறித்து பேசுகிறார். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதீர்கள். சிந்தியுங்க. அநீதியோடு சம்பந்தம் வைக்காதீர்கள். இருளோடு ஐக்கியமாக வைக்காதீர்கள். விக்கிரகத்தை பேலியாலையும் வெறுத்து விடுங்க. ஒப்பு கொடுங்க. விக்கிரகத்தோடு ஐக்கிய வேண்டாம். இருளோடு வேண்டாம். பேலியாலி மக்களோடு வேண்டாம். வெறுத்து விடுங்க. இணைந்து விடாதீர்கள். ஐக்கிய வைக்காதீர்கள். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். 4வதாக ஆகாப் ராஜாவின் பொல்லாப்பை குறித்து நாம் பேசட்டும். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 20வது வசனம். தீர்க்கனாகிய எலியா ஆகாப்பை பார்த்து, ஆகாப்பே, நீ கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விட்டு போட்டாய். டோட்டலி இவன் விட்டு போட்டான்.
இப்ப அடிமையாக இருக்கிறான் வேற ஒருத்தனுக்கு. சவுல் ராஜாவினுடைய பொல்லாப்பு கீழ்ப்படியாமை, தாவீது ராஜா சாலமோன் ராஜாவினுடைய பொல்லாப்பு அந்த பெண்களினால் வந்த ஆபத்து. இந்த ஆகாப் ராஜாவினுடைய பொல்லாப்பு லேண்ட் மேட்டர். ஆகாப் ராஜாவினுடைய அரண்மனைக்கு பக்கத்துல நாபோத் என்பவர் இருக்கிறார். அந்த நாபோத்தினுடைய திராட்சை தோட்டம் இருக்கிறது. இந்த ஆகாப் நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தின் மீது ஆசை வச்சான். அதை அபகரிக்க திட்டம் போட்டான். முடியல. லாஸ்ல தன் பொண்டாட்டி பேச்சு கேட்டு அந்த நாபோத்தின் மீது பொய் குற்றச்சாட்டுகளை சொன்னான். பொய்யாக சாட்சிகளை ஏற்படுத்தினான். லாஸ்ட்ல அந்த நாபோத்தை கொலை செய்து விட்டான். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 25வது வசனம். இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பாக இருந்தது. தன் மனைவியாகிய யேசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை மனைவியினுடைய வார்த்தைக்கு பேச்சுக்கு மனைவி சொல்ற மாதிரி கீழ்ப்படிந்து அவன் விற்று போட்டான். யேசபேல் இவனை வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டான். யேசபேல் பொண்டாட்டி சொல்ற பேச்செல்லாம் இவன் கேட்டு ஆடுறான். எனக்கு பிரியமானவர்களே, மற்றவர்களுடைய பொருள் மீது ஆசை வைக்காதீர்கள். மற்றவருடைய பொருட்களை அபகரிக்க சிந்திக்காதீர்கள். மற்றவருடைய பொருளை கடனாக வாங்கினது உண்டா? மற்றவரிடத்திலே பணத்தை கடனாக வாங்கினது உண்டா? நான் தாழ்மையா சொல்றேன், கடன் வாங்கின பொருட்களை, கடன் வாங்கின பணத்தை தயவு செய்து மீண்டும் அவர்களிடத்தில் திருப்பி கொடுத்து விடுங்கள். அப்படி நீ திருப்பி தரல, அதுதான் உனக்கு பொல்லாப்பு. எனக்கு தெரிந்த ஒரு நபர் ஒருவர் உண்டு. தன் புத்தி கூர்மையினாலே, தன்னுடைய அந்தஸ்தினாலே ஒரு சபையினுடைய இடத்தை அபகரித்துக் கொண்டார். ஒரு நாள் ஒரு கூட்டத்துக்கு போனார். அந்த கூட்டத்தில் அந்த பிரசங்கர் பேசுறார், நித்தியத்துக்கு யார் யாருக்கு போகணும்னு ஆசை? நித்தியம் என்றால் நித்திய காலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு பொற்தல வீதியிலே துதியில் மத்தியிலே தேவ பிரசன்னத்தில் இருப்பது. இந்த பூமியின் வாழ்க்கை தற்காலிகமானது, கொஞ்ச காலம். ஆனா இந்த கொஞ்ச காலத்துல கொஞ்சம் பூமியில வாழும்போது நீங்கள் யாரிடத்தில் ஆகிலும் அநியாயமாக மற்றவருடைய பொருளை அபகரித்து இருந்தால் நிச்சயமாக நித்தியத்திற்கு நீ போக முடியாது, நித்தியத்தை சுதந்திரிக்க முடியாது என்று அந்த பிரசங்கம் பண்ணார். இத இந்த மனுஷன் கேட்டுட்டே இருந்தாரு. இருதயத்தில் குத்தப்பட்டாரு. தான் அபகரித்த இடத்தில குறித்து ரொம்ப யோசித்தாரு, ஜெபித்தாரு. மனதிலே ஒரு பெரிய நெருடல் வந்து கொண்டே இருந்தது. மனதிலே வேதனை, தூங்கல. லாஸ்டா என்ன செய்தாரு? தான் திருசபைக்கினுடைய இடத்தை அபகரித்த இடத்திலே இவரே தன் சொந்த செலவில் பெரிய ஒரு ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்திற்கு இவர் அதை திருசபைக்கு ஒப்பு கொடுத்தார். அப்போ சொன்னார், இன்றைக்குதான் நான் நிம்மதியாக இருந்தது. இந்த திருசபையினுடைய பதவினால, பொறுப்பினால, என்னுடைய அந்தஸ்தினால இந்த இடத்தை அபகரித்தேன். ஒரு நாள் ஒரு தேவ செய்தி கேட்டேன், நித்தியத்துக்கு போகணும்னா இந்த பூமியில அபகரித்தவைகளை நீ கொடுத்து விடுனே. ஆகவே நான் கொடுத்து விடுகிறேன். ஆண்டவர் என்னோடு இருந்து என்னை நித்தியத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று சொன்னார். என்ன ஆச்சரியம்! ஆண்டவர் அந்த மனிதனை கைவிடலை. தன் ஆசீர்வாதத்தில் அந்த குடும்பத்தை நிரப்பினார்.
அவங்க பிள்ளைகளை நிரப்பினார், அவர் மனைவியை நிரப்பினார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். 1 ராஜாக்கள் 21 அதிகாரம் 19. ஆகாபே, நீ நாபோத்தை கொலை செய்ததும் அவன் திராட்சை தோட்டத்தை எடுத்துக் கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தினுடைய ரத்தத்தை நக்கின அதே இடத்தில், அதே ஸ்தலத்திலே உன்னுடைய ரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் என்றால் என்ன? பின்மாற்றம். நாய் தான் கக்கினதை திரும்பத்திலும் பின்மாற்றம். ரத்தம் என்பது என்ன? ஜீவனை குறிக்கிறது. ஒரு சிலருடைய பின்மாற்றமான வாழ்க்கை, அந்த பின்மாற்றமான ஜீவியம், பின்மாற்றம் என்று சொல்லுகிற நாய் ஆத்தும ஜீவனை அழித்து போடுகிறது. 5வதாக மனாசே ராஜாவினுடைய பொல்லாப்பு. 2 ராஜாக்கள் 21 அதிகாரம் 6வது வசனம். தன் குமாரனை தீமிதிக்க பண்ணி, நம்பர் 1. நம்பர் 2, நாள் பார்க்கிறது. நம்பர் 3, நிமித்தம் பார்க்கிறவன். நம்பர் 4, அஞ்சனம் பார்க்கிறவன். நம்பர் 5, குறி சொல்லுகிறவர்கள். இவர்கள் எல்லாரும் தன் பக்கத்தில் வைத்துக் கொண்டான். கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை மிகுதியாக செய்தான். என்ன பொல்லாப்பு? மனோச ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன், விக்கிரகத்தை வணங்குபவன். இவன் தேவாலயத்தில் விக்கிரகத்தை ஸ்தாபித்து விட்டான். பிரியமானவர்களே, தன் பிள்ளைகளை தேவ பக்தியில வளர்க்கல. கர்த்தர் தந்த பிள்ளைகளை கர்த்தருக்காக நாம் வளர்க்கணும். சொல்லுங்க, அங்க ஆசாரியர்கள் இல்லை, அங்க தீர்க்கதரிசிகள் இல்லை, அங்க வேதம் இல்லை, அவனுக்கு தேவனும் இல்லை. தீ மிதிக்கத்து, நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கத்து, குரு சொல்றவங்க கிட்ட போறது, கர்த்தரின் பார்வைக்கு இதுதான் பொல்லாது. கர்த்தரின் பார்வைக்கு நலமானதை செய்தாயா அல்லது பொல்லாப்பு செய்தாயா? உபாகமம் 6:19, நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையும் இருக்கிறதை செய்வாயாக. பிரியமானவர்களே, 2 கரங்களை உயர்த்தி, நான் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பு செய்ய மாட்டேன், செம்மையானதை செய்வேன். கர்த்தருடைய பார்வைக்கு நான் நன்மையை செய்வேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? இந்த 5 ராஜாக்கள் செய்த பொல்லாப்பு ஆண்டவரை நான் செய்ய மாட்டேன், ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் எனக்காக பேசினீர். 2 கரங்களை உயர்த்தி